Hello friends, welcome to English பேசலாம். This is Maha. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை இருக்குங்க. ஆசை மட்டும் இருந்தா போதாதுங்க. நம்ம டெய்லி லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் நம்ம பேசி பழகுனாதான் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலீஷை நல்லா பேச முடியும். இந்த வீடியோல நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு 30 சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த 30 சென்டென்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த ஆன்சரை வச்சு அந்த சென்டென்ஸை நீங்க பேச போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த 30 சென்டென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்லணுங்க, உங்களுக்கு இந்த 30 சென்டென்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நம்பர் கூட டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான ஆன்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷி blank மை ஃப்ரெண்ட். எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் மை ஃப்ரெண்டா இல்லை ஷீ ஆர் மை ஃப்ரெண்டா? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இந்த மாதிரி தான் கொஷின் இருக்க போது தொடர்ச்சியாக பாருங்கள். என் கூட சேர்ந்து அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், தே blank அ டாக். அவங்க ஒரு நாய் வச்சுருக்காங்க. தே ஹாவ் வருமா, தே ஹேஸ் வருமா? ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. தே ஹாவ், அவங்க ஒரு நாய் வச்சுருக்காங்க. தே ஹாவ் அ டாக். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ blank ஐஸ்கிரீம். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஹீ லைக் ஐஸ்கிரீம் வருமா அல்லது ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம் வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் லைக்ஸ். ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஐ blank ஹாப்பி. எல்லாருக்குமே கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், we blank to school every day. we go to school every day வருமா அல்லது we goes to school every day வருமா? the correct answer is we go to school every day. நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஒன், the cat blank on the roof. the cat blank on the roof. the cat is on the roof or the cat are on the roof? the correct answer is the cat is on the roof. பூனை கூரையின் மேல் உள்ளது. The cat is on the roof. ஓகே, செவன்த் ஒன் பார்க்கலாமா? She blank her homework at night. அவளுடைய வீட்டு பாடத்தை நைட்டு செய்கிறா. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். She does வருமா, she do வருமா? ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. Her homework at night. She do வரக்கூடாது, she does தான் வரும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷில் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்காக செய்வேன். ஓகே, இப்போ நம்ம எயித் ஒன் பார்க்கலாமா? யூ blank ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள்லாம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லுங்கள் பார்க்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள்லாம் மாணவர்கள். இப்போ நான் மாணவன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்டூடெண்ட். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஹீ blank அ நியூ பைக். அவன் ஒரு புது பைக் வைத்திருக்கிறான். ஆன்சர் நல்லா யோசிங்க. ஹீ ஹேஸ் வருமா, ஹீ ஹாவ் வருமா? குட், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஹீ ஹேஸ், ஹீ ஹேஸ் அ நியூ பைக். அவன் ஒரு புது பைக் வச்சுருக்கான். நெக்ஸ்ட் ஒன், தே blank playing cricket. இஸ் வருமா ஆர் வருமா? தே blank playing cricket. they are playing cricket. அவங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. 11th ஒன் பாருங்க, ஐ blank two brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் வருமா, ஐ ஹேஸ் வருமா? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. I have 2 brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதுவே அவனுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா he has 2 brothers. புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிச்சுக்கோங்க. I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசண்ட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா have வச்சு பேசுங்க. he, she, it இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா has வச்சு பேசுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதை வச்சு நிறைய கேள்வி பின்னாடி வரும், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
ஷி பிளாங்க் ஸ்விம் வெல். அவளால் நல்லா நீந்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷி கேன் வருமா, ஷி கேன்ஸ் வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் கேன். ஷி கேன் ஸ்விம் வெல். அவளால் நல்லா நீந்த முடியும். நெக்ஸ்ட் ஒன், we blank friends. we blank friends. நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ் வருமா, ஆர் வருமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. குட். we are friends. we are friends. நாங்கள்லாம் நண்பர்கள். 14th பாருங்கள். the dog blank loudly. நாய் சத்தமாக குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்க் வருமா, பார்க்ஸ் வருமா? the dog barks loudly. இது பார்த்திங்கன்னா சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு பேசும்போது கண்டிப்பாக verb கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம சேர்க்கணும். இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் குறித்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, 14th முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? he blank a doctor. அவன் ஒரு மருத்துவர். சூப்பர், ஆன்சர் சொல்லிட்டீங்க. he is a doctor. இதெல்லாம் நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். நான் ரொம்ப பேசிக்லேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சேனல் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் நான் அந்த சேனல் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு அண்ணன் மாதிரி நினச்சிக்கோங்க, எப்படினாலும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேட்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே பின்னாடி ரெடி பண்ணிகிட்டே வரேன். டெய்லி நம்ம சேனலில் ஈவினிங் 6 o'clock நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? யூ blank a pen. உன்ட்ட ஒரு பேனா இருக்குது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் have. யூ have a pen. உன்ட்ட ஒரு பேனா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். I blank a student. நான் ஒரு மாணவன். I am a student. Next one, we blank in the park. We play in the park அல்லது we plays in the park. சொல்லுங்க பக்கம். நீங்கள் நினச்ச ஆன்சர் கரெக்ட். குட். we play in the park. நாங்கள் பார்க்கில் விளையாடுறோம். we play in the park. இதுவே அவன் பார்க்கில் விளையாடுறான் அப்படின்னா he plays in the park. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எல்லாருமே 20 செகண்ட்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோவை முன்னாலேருந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, 21 பாருங்கள். த கேட் பிளாங்க் மில்க். பூனை பால் குடிக்கிறது. ட்ரிங்க் மில்கா அல்லது ட்ரிங்க்ஸ் மில்கா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் கரெக்டா? ட்ரிங்க்ஸ். புரிஞ்சிருச்சா? ஏன் நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதாவது ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு வேர்பை வச்சு பேசும்போது அந்த வேர்போட எஸ் அல்லது இஎஸ் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி பேசணும். இங்கே பூனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். அப்போனா இட் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது கண்டிப்பாக வேர்ப் என்ன? குடிக்கிறது, ட்ரிங்க். அந்த குடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிங்க் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ட்ரிங்க்கோட எஸ் அப்படிங்கிற லெட்டர் நம்ம வி மஸ்ட் ஆட், நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். த கேட் ட்ரிங்க்ஸ் மில்க். பூனை பால் குடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஹி blank tired. அவன் டயர்டாக இருந்தான். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. த கரெக்ட் ஆன்சர் இஸ், ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? he was tired. அவன் டயர்டாக இருந்தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. they have a big house. நெக்ஸ்ட் ஒன், she blank reading a book. அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறாள். சொல்லுங்க பார்க்கும். ஷீஸ் வருமா, ஷீ ஆர் வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷீஸ். ஷீ இஸ் ரீடிங் எ புக். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். யூ blank your homework every day. நீ உன் வீட்டு படத்தை தினமும் செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்கோம். டூ வருமா, டஸ் வருமா? யூ டூ வருமா அல்லது யூ டஸ் வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் டூ.
யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் எவ்ரி டே. யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ உன் வீட்டு பாடத்தை செய்கிற எவ்ரிடே, தினமும். புரிஞ்சிருச்சா? யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் எவ்ரிடே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 26. நான் கடைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆம் வருமா, இஸ் வருமா? ஆம். நெக்ஸ்ட் ஒன், we blank dinner at 7 PM. சொல்லுங்க பார்க்கும். இங்கே eat வருமா, eats வருமா? சொல்லுங்க பார்க்கும். we blank eat or eats. The correct answer is eat. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒன், the bird blank high. பறவை உயரமாக பறக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க பக்கம். ஃப்ளை வருமா, ஃப்ளைஸ் வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ளைஸ். த பேர்ட் ஃப்ளைஸ் ஹை. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹி பிளாங்க் அ பிளாக் கார். அவன் ஒரு கருப்பு கலர் கார் வச்சுருக்கான். ஹி ஹேஸ் அ பிளாக் கார். வீடியோ இது வரைக்கும் நல்லா புரியுதாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு வாரத்தில் ஒரு வீடியோ வேணும், இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ பண்ண ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்போசிஷன், 12 டென்சஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கான்செப்டில் நான் வாரத்தில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். தே பிளாங்க் வாட்சிங் டிவி. தே ஆர் வாட்சிங் டிவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.